சூடி தந்த சுடற்கொடியே. அதான் நான் தேவையில்லாம ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன். ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத மாய வலை ஒன்று என்னை சுற்றி இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அதுக்குள்ளேயும் போக முடியாம வெளியேயும் வர முடியாம நான் திணறி. டேய் டேய் தம்பி, என்ன தேவி, எப்படி ஆச்சு இது? அன்னைக்கு என்கிட்ட ஃபோனில் நல்லா தானே பேசுன. அதுக்குள்ள எப்படி உன் சம்மதம் இல்லாமல் உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்களா? என்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் இவரை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டியா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல தேவி. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது பண்ணியிருந்திருப்பேன். இப்போ நம்ம காதலும் போச்சு, என் சுக்கி காதலும் போச்சு தேவி. ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்க கூடாதா? நான் தான் ஹாஸ்பிட்டல் ஸ்கூலுன்னு மாற்றி மாற்றி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன்ட்டு உங்ககிட்ட சரியாக பேசலை. நீயாவது ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. ராஜு ராஜு, அழறியா? அழாதடா. நீயே அழுதுகிட்டு இருந்தா நம்ம சுக்கிக்கு யாருடா ஆறுதல் சொல்கிறது? வா ராஜு, வா ராஜு. சுக்கி காருக்குள்ள உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா. கிளம்புவோம் நம்ம இங்கேருந்து. வா. எப்படிரா நடந்தது இது? வா ராஜு, நம்ம இங்கே இருக்க வேண்டாம். இங்கே இருக்க அவ ரொம்ப அழுவா. வா போகலாம். வா வா. எப்படிரா நடந்தது? காதல் கல்யாணமாண்டா. காதல் கல்யாணமா? அப்படித்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. கேஎஸ் சார் இந்த பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காரு. சொந்தக்கார பொண்ணம். அது தெரியாம நம்ம சுக்கி வேற தேவையில்லாம ஆசையை வளர்த்துக்கிட்டு இருந்திருக்கா. கிளம்பி வாடா. நம்ம சுக்கிக்கு நம்ம தான் ஆறுதலா இருக்கணும். நீ இதை பார்த்து அழுதுகிட்டே இருந்தேன்னு நம்ம சுக்கியை யார் ஆறுதல் படுத்துறது? வா ராஜு, வா ராஜு. சுக்கி அங்க தனியா இருக்கா. வா ராஜு. போலாம், வா. சுக்கி எதுனாலும் வாய் விட்டு அழுதுருடா. இப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்காத. சும்மாவே உடம்பு சரியில்லாத பிள்ளை நீ. சொன்னா கேளு சுக்கி. நம்ம பக்கம்தான் தப்பு இருக்கு. நம்ம முதல்லையே உன் காதலை அவர்கிட்ட சொல்லி இருந்திருக்கணும். ஏத்துக்கிறாரோ ஏத்துக்கலையோ நம்ம முயற்சியை நம்ம பண்ணி இருந்திருக்கணும். அவர் இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம், இன்னும் ஒரு வருஷம் போகட்டும்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காருங்கிறத வச்சு நீ உன் மனசுக்குள்ளேயே உன் காதலை வச்சுக்கிட்டு பூவை மட்டும் கொடுத்துருந்துருக்க. அவர் அதை பார்க்கவே இல்லை போலடா. பார்க்கவே இல்லடா காளியா, பார்க்கவே இல்லைல. அவருக்கு என் காதல் புரியவே இல்லைல. நான் என்னடா செய்வேன்? இன்னொரு பொண்ணை அவர் பக்கத்துல சேர்த்து வச்சு பார்க்க என்னால முடியல காளியா. அப்படியே அங்கேயே செத்துடலாம் போல இருக்கு. அவர் மனசுல எனக்கு இடம் இல்ல, அவர் வாழ்க்கையில எனக்கு இடம் இல்லடா. அவ்வளவுதான் இல்ல, எல்லாமே முடிஞ்சு போச்சு. தப்பு பண்ணிட்டமா, முதல்ல சொல்லி இருக்கணுமா? அவர் நல்லபடியா முன்னுக்கு வரணும்னு தானடா நான் என் காதல மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அமைதியா இருந்தேன். இப்படி மொத்தமா தொலைச்சிட்டு நிக்கிறேன்டா. காளி எண்ணமே அவர் எனக்கு இல்ல, அவர் லைஃப்ல நான் இல்ல. நான் அந்த மேல எதுக்குடா உயிரோட இருக்கணும்? இதுக்கு நான் அன்னைக்கு ஆக்சிடென்ட்லயே செத்து போயிருந்திருக்கலாம்லடா. எதுக்குடா என்னைய காப்பாத்துனீங்க? இதெல்லாம் பாக்குறதுக்கா? அன்னைக்கு என்னை சாக விட்டுருந்துருக்கலாம்லடா. என்னால தாங்க முடியலடா. காளியா, அவங்க என்னடா சொன்னாங்க? அவங்க என்ன பேசிட்டு இருந்தாங்க? அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி இருக்காங்க. லவ்
மாதிரி ராணி மாதிரி தானடா அந்த பொண்ணு இருக்காங்க. சொல்லு ராஜு சொல்லு, அந்த பொண்ணு அவரை நல்லா பாத்துக்குவாங்கல்லடா, ரெண்டு பேரும் நல்ல மேட் ஃபார் ஈச் அதர் இருப்பாங்கல்ல, சொல்லு அவங்க சந்தோஷமா இருப்பாங்கல்லடா, அவரை நல்லா பாத்துக்குவாங்கல்ல தானடா, சொல்லுடா சொல்லு ராஜு சொல்லு, சொல்லுடா நீ அது சொல்லுடா. சுக்கி சுக்கி அவர் நல்லா இருக்கணும்டா, அவர் சந்தோஷமா இருக்கணும்டா. அவருக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணை காதலிச்சிருக்காரு, அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அவர் எப்பவுமே சந்தோஷமா அவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்டா, அதான் எனக்கு வேணும். என்னை விட அந்த பொண்ணு அவரை நல்லா பாத்துக்குவாங்க, எனக்கு தெரியும் அவங்க நல்லா இருப்பாங்க. காளியா வண்டி எடு, நம்ம போவோம். காளியா வண்டியை எடுறா, நம்ம ஊருக்கு போவோம். நம்ம இங்க சென்னைக்கு நம்ம வரவே வேண்டாம். காளியா 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 வண்டி எடு. நம்ம இந்த சென்னையில ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. அவரை நான் இனிமே என் லைஃப்ல பார்க்கவே கூடாது. அவ்வளவுதான், அவர் லைஃபை விட்டு நான் வெளியே வந்துடணும். வண்டி எடுறா, நம்ம கிளம்புவோம். வண்டியை எடு, போவோம். ப்ரோ ப்ரோ என்னாச்சு ப்ரோ? ப்ரோ எங்க போற? ப்ரோ எங்க போற ப்ரோ? இன்னமும் உம்முனுதான் இருக்கானா இல்ல கொஞ்சமாவது சகஜம் ஆயிட்டானா? ப்ரோ ஏதாம இருக்கான், சரியாயிடு. கேஎஸ் முத்து, டேய் எங்கடா போறீங்க? ப்ரோ நில்லு ப்ரோ. டேய் முத்து, கேஎஸ் எங்க போறாங்க ரெண்டு பேரும்? குமாரே, பிள்ளைங்களா நில்லுங்கடா. டேய் ப்ரோ இது உன்னோட செயின் தானே ப்ரோ? ப்ரோ இது என்ன ப்ரோ? ப்ரோ இது உன்னோட செயின் தானே? ப்ரோ இந்த செயின்ல உன்னோட தாயத்து இருக்கும்ல ப்ரோ, அதை மட்டும் காணோம். அது எங்க ப்ரோ? இது கூட தானே அட்டாச் ஆகியிருக்கும் ப்ரோ. ப்ரோ அப்படின்னா இந்த துளசி மாலை இங்க வச்சது நீ சொன்ன அந்த பொண்ணு தானா? அப்போ உள்ள இருக்கிற தேவிகா ராணி நீ சொன்ன மாதிரி அப்போ எல்லாம் போய் தான் இல்ல ப்ரோ? ப்ரோ அப்படின்னா அந்த பொண்ணு எங்க ப்ரோ? நீ போய் பார்த்தேல இல்லையா ப்ரோ? அவங்க உன் கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க ப்ரோ. அப்படின்னா எங்க ப்ரோ? கேஎஸ் முத்து, என்ன ரெண்டு பேரும் ஓடி வந்தீங்க, என்னாச்சு? என்னப்பா ஆச்சு? ரெண்டு பேரும் ஓடி வந்தீங்க, அண்ணனும் தம்பியும், என்னாச்சு? என் அண்ணன் சொல்லும் போது நம்ம யாருமே நம்பல இல்லம்மா. என்னது நம்பல? என்னாச்சு? முத்து என்னன்னு சொன்னா தானடா தெரியும். அண்ணனுக்கு பூ கொடுத்தது தேவிகா ராணி இல்ல, வேற ஒரு பொண்ணுன்னு அண்ணனுக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்கல்ல. நம்ம யாருமே நம்பல இல்லம்மா. இன்னைக்கு கண்ணு முன்னாடி அந்த பொண்ணு அண்ணனோட கார்ல இந்த துளசி மாலையை வைக்கிறத நாங்க பாத்துட்டோம். என்னது? மாடியில ஜன்னல் வழியா பார்த்தோம். ஒரு பொண்ணு இங்க கார்ல, அண்ணனோட கார்ல இந்த துளசி மாலையை வச்சிட்டு இருந்ததை நாங்க பார்த்தோம். பார்த்துட்டு இறங்கி வர்றதுக்குள்ள அந்த பொண்ணை காணோம். அண்ணன் வெளியெல்லாம் போய் தேடிட்டு வந்தாரு, அந்த பொண்ணை காணோம். முத்து என்னடா சொல்ற? கண்ணு குட்டி பிள்ளை, என்னையா சொல்ற? பெரிய விஷயம்யா இது. அங்க கல்யாணத்துக்கு உள்ள ஒரு பொண்ணு ரெடி ஆயிருக்கு, நீ இந்நேரத்துல எப்படி சொல்ற? அம்மா நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்னமா பேசிட்டு இருக்கீங்க? அண்ணன் மனசுல இருக்கிற பொண்ணு உள்ள இருக்கிற தேவிகா ராணி இல்ல. அந்த பொண்ணு இங்க வெளியே இருக்காங்க. கரெக்டா அண்ணனோட காருங்கிறது கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இங்க பக்கத்துல 2 கார் நிக்கும் போது அண்ணனோட கார்ல கரெக்டா இந்த துளசி மாலையை வச்சுட்டு போறாங்கன்னா அண்ணனை ஒரு வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க அவங்க தான். அண்ணனுக்கு பூ கொடுத்து அண்ணனை காதலிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, அண்ணன் மனசுல இருக்கிறவங்க அந்த பொண்ணு தான். முத்து இங்க பாருங்க, என் கையில இருக்கிறது என்னன்னு பாருங்க. குட்டி பிள்ளை, இது உங்க அண்ணன் செயின். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கழுத்துல இருக்கிற செயினை காணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த செயினும் இந்த துளசி மாலையோட தான் இருந்தது. ஏய்யா குட்டி பிள்ளை, காருக்குள்ள சட்டை மாத்தினே அப்பம்போது செயின் கலண்டு விழுந்திருக்கும், காருக்குள்ளதான் இருக்குமா, அப்புறம் பார்த்து எடுத்துக்கலான்னு சொன்னேன். இந்த
இந்த துளசி மாலைக்குள்ள இந்த செயின் எப்படியா வந்தது? ஆமா, ஒருவேளை அண்ணன் கார் பக்கத்துல நின்று அவங்க இந்த துளசி மாலையை கார்ல வைக்கும்போது இந்த செயின் கீழே இருந்ததை பார்த்துருந்துருக்கலாம். பார்த்துட்டு இந்த துளசி மாலை கூட இந்த செயினை வச்சுட்டு போயிருந்திருக்கலாம். அப்படின்னா இந்த செயின்ல இருக்கிற அந்த தாயத்தை காணுமையா? ஐயா குட்டி பிள்ளை, உன் தொப்புள் கொடி அந்த தாயத்துக்குள்ளதாயா இருக்கு. அப்படின்னா அந்த தாயத்து எங்கயா காணும்? சுக்கி, கார் பக்கத்தில் கிடந்ததுல சுக்கி, அந்த செயின் அவரோட செயின் தானே உனக்கு கன்ஃபார்மாக தெரியுமா? நீ பாட்டுக்கு அதில் இருக்கிற தாயத்தை கலட்டிட்டு வந்துட்ட. அது அவரோட செயின் தான், இது அவரோட தாயத்து தான். அது எப்படி சுக்கி உனக்கு தெரியும்? நீ பார்த்துருக்கியா? ம், பார்த்துருக்கேன். எப்போ சுக்கி பார்த்த? சங்கரன் கோயிலில் அவர் சாமி கும்பிடுறதுக்கு சன்னதிக்குள்ளே நுழையும் போது ஆம்பளைங்க எல்லாம் சட்டையை கலட்டிட்டு தான் உள்ளே வரணும்னு சொன்னாங்கல்ல. ஆமாம். அப்போ அவர் போட்டிருந்த ஷர்ட்டை கலட்டிட்டு சன்னதிக்குள்ளே வரும்போது நம்ம அங்கே தானடா இருந்தோம். அப்போ பார்த்தேன். இப்போ இதை மட்டும் கலட்டி எடுத்துகிட்டு வந்துட்ட, செயினை துளசி மாலை கூடயே சேர்த்து வச்சுட்டு வந்துட்ட. இதை காணோன்னு அவங்க தேட மாட்டாங்களா? செயின் மட்டும் கிடச்சிருக்குல்ல, இது எங்கேயோ மிஸ் ஆகிருக்கும்னு நினச்சிருவாங்க. விடு, தேட மாட்டாங்க. நீ அந்த துளசி மாலை கூட அந்த செயினை வச்சுட்டு வந்திருக்கியே, அவர் அதை பார்ப்பாரா? அவர் செயின் 5 பவுனுக்கு மேலே இருக்கும் சுக்கி. கிடைக்குமோ என்னமோ அவர் கையில்? தெரியல, அவருக்கு அந்த செயினெல்லாம் தேடுறதுக்கு நேரம் இருக்காது. இன்னைக்கு அவர் இருக்கிற சூழ்நிலைக்கு போனால் போகட்டும்னு விட்டுருவாரு. ஆனால் எனக்கு அவர் கழுத்தில் போட்டிருந்த இந்த தாயத்து வேணும். அவர் தான் எனக்கு இல்லைன்னு ஆயிட்டாரு. அவர் கழுத்தில் போட்டிருந்த இந்த தாயத்து, அவர் நெஞ்சை எப்போவுமே தொட்டுக்கிட்டு இருந்த இந்த தாயத்து எனக்கு வேணும். பொதுவாக நம்ம ஊரில் ஒரு பழக்கம் இருக்குது. குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தையோட தொப்புள் கொடியை இந்த மாதிரி ஒரு தாயத்துக்குள்ளே அடைச்சி வச்சு இடுப்பில் அருணா கொடியில் சேர்த்து கட்டி விடுவாங்க. இல்லாட்டி கழுத்தில் செயினோட சேர்த்து போட்டு விடுவாங்க. அந்த மாதிரி இந்த தாயத்துக்குள்ளேயும் அவர் சம்மந்தப்பட்ட பொருள் ஏதாவது இருக்கும் கண்டிப்பாக. அவர் என் கூட இல்லாமல் போயிட்டாலும் அவர் சம்மந்தப்பட்ட இந்த தாயத்தை என்கிட்டயே தான் இருக்கணும் எப்பவும். ப்ரோ, நீ ஷர்ட் மாட்டும் போது இந்த செயின் மிஸ் ஆகிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது அவங்க கையில கிடைச்சு அதுல இருக்கிற தாயத்தை மட்டும் அவங்க எடுத்துட்டு இந்த செயினை இந்த துளசி மாலை கூடயே சுத்தி இங்க வச்சுட்டு போயிருக்காங்க. முத்து, என்னடா சொல்ற? ஆமா ப்ரோ, அப்படிதான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த செயின்ல அந்த தாயத்து டாலர் மாதிரி லாக்கெட் போட்டு தான் வச்சிருப்போம். சும்மாலாம் அது மிஸ் ஆகாது. யாராவது கையெடுத்து கலட்டினாதான் உண்டு. அப்படி கலண்டு விழுந்திருந்தா இந்த ஹூக் தேஞ்சு போய் இல்லைன்னா உடஞ்சு போய் தான் கலண்டு விழுந்திருக்கும். பாரு, இதுல இருக்கிற ஹூக் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. அப்போ யாரோ கையிட்டு வேணும்னு கலட்டி எடுத்துட்டு போயிருக்காங்க. தெரியாம மிஸ் ஆயிருந்தா ஒன்னு ஹூக் அந்த போயிருந்திருக்கணும், ஆனா ஹூக் நல்லா தான் இருக்கு. இல்ல அந்த ஹூக் அந்த தாயத்தோட சேர்ந்து இருந்திருக்கணும், ஆனா ஹூக் இங்கதான் இருக்கு. அப்படிங்கிறப்போ யாரோ வேணுக்குன்னு அது மட்டும் தனியா தான் கலட்டி எடுத்துட்டு போயிருக்காங்க. அது கண்டிப்பா அந்த பொண்ணு தான். இல்லைன்னா இந்த செயின் முதல்ல கீழே தான் கிடந்திருந்திருக்கணும். அழகா இந்த துளசி மாலைக்குள்ள சுத்தி வச்சுட்டு போயிருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்க தான் அப்படி பண்ணிட்டு போயிருக்காங்க. என் அண்ணன் சொல்லும் போது நம்ம யாருமே நம்பல ப்ரோ. எல்லாருமே சேர்ந்து என் அண்ணனுக்கு துரோகம் பண்ணிட்டோம். கண்ணு, என்னையா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கியா? அம்மா, அந்த தேவிகாராணி நம்மள நல்லா பிளான் பண்ணி ஏமாத்தி இருக்காமா. முத்து, நிஜமா தானா? நிஜமாதான் ப்ரோ. இதுக்கு மேலே நம்ம நம்பலன்னு வச்சுக்கோயேன், நமக்கெல்லாம் மூளைன்னு ஒண்ணு இருக்கிறதே வேஸ்ட். இங்க பாரு குமார் ப்ரோ, நீ உடனே மண்டபத்தோட ஆஃபீஸ் ரூமுக்கு போ. அங்க கார் பார்க்கிங்ல இருக்கிற சிசிடிவியை செக் பண்ணு. இந்த கார் பக்கத்துல எந்த பொண்ணு நிக்கிறாங்கன்னு அங்க பாரு, அதுல தெரியும். உடனே போய் பாரு, போ. பாக்குறேன். நீ என்ன பண்ண போற? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீ போ. அம்மா, என் கூட வாங்க. நூறு ஜென்மமாய் தொடரும் இந்த காதல் யாத்திரை. ரெடியா இருக்கேலடா கண்ணு, இப்ப கூப்பிட்டு விட்டுருவாங்க சரியா? அங்க போய் மேடையில போய் நின்ன உடனே எல்லாருக்கும் வணக்கம் சொல்லணும். அதுக்கப்புறம் மாப்பிள்ளைக்கு பக்கத்துல ஒரு சேர் இருக்குல்ல, அதுல உட்காந்துக்கிடணும். என்ன? சரிங்க தே. மாப்பிள்ளைக்கு பட்டும் படாமலும் உட்காரணும். ரொம்ப இடிச்ச மாதிரியும் உட்காரக்கூடாது, ரொம்ப தள்ளியும் உட்காரக்கூடாது சரியா? பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கணும், ஆனா இடிக்காம உட்காரணும். அப்பதான் உன் மேல அவங்களுக்கு ஒரு மரியாதை வரும் சரியா?
சரிங்க தே. உனக்கு இதெல்லாம் நான் சொல்ல வேண்டியதில்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சிருக்கீங்க. நான் சொல்லியா இதெல்லாம் தெரியணும்? இருந்தாலும் பார்த்துக்க. அத்தை சொல்ல வேண்டிய கடமைக்கு சொல்கிறேன். என்னப்பா? சரிங்க தே, நீங்கள் சொன்னால் நான் கேட்டுக்குவேன். என் கண்ணு கொடீஸ்வர மாப்பிள்ளைக்கு வாக்கப்பட போகிறேன். கொடீஸ்வர வீட்டுக்கு மருமகளாக போக போகிறேன். அங்கே போய் அந்த குடும்பத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்கும் அனுசரணையாக நடக்கணும். நம்ம பிள்ளை நல்ல பிள்ளைன்னு எல்லாரும் சொல்கிற அளவுக்கு நீ நடந்துக்கிடணும். என்ன, நாங்கள்லாம் பெருமைப்படுற அளவுக்கு நீ நடந்துக்கிடணும். சரிங்க தே. பாத்ரூம் எல்லாம் போயிட்டு ரெடி ஆகிக்கோ. அங்கே போய் பரசம் போட உட்காந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் சட்டுப்பட்டுலாம் எந்திரிச்சு வர முடியாது. அடுத்து கூரை புடவை கொடுத்தாங்கன்னா அதை மாற்றிட்டு மறுபடியும் மணமேடையில் போய் உட்காரதுக்கே நேரம் சரியாக இருக்கும். போயிட்டு வந்துட்டேன் தே, ரெடியாக தான் இருக்கேன். அப்போ சரிடா கண்ணு, மேக்கப்லாம் கலைஞ்சிருக்கா என்னன்னு ஒரு தடவை பார்த்துக்கோ. கப்சிப் கையில் வச்சுக்கோ. வெண்ணிலா ஒன்று வச்சிருந்தால பார்த்துக்கோ. அவள் தான் உனக்கு துணை பண்ண நிற்பா. அவள் பார்த்துக்கிடுவா. இருந்தாலும் நீயும் கையில் ஒன்று வச்சுக்கோ. அக்கா, என்ன நீலா இது என்னது கையில்? தெரியாத மாதிரி கேட்குற. மாமா காரில் யாருக்கும் தெரியாமல் போய் வச்சுட்டு வந்திருக்க போல. என்னது நீலா, என்ன சொல்கிற? மாமா காரில் இந்த துளசி மாலை இருந்தது. எம்கே இதை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாரு. உங்கள் அக்காவுக்கு இன்னமும் இந்த வேலை தானே, அதான் எங்கள் அண்ணனே பக்கத்தில் தானே இருக்காரு, நேரடியாக கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்குறாரு. சொல்லுக்கா, நீ தானே வச்ச? ஆமாம் ஆமாம், நான் தான் வச்சேன். எப்போக்கா வச்ச? எதுக்குக்கா வச்ச? நான் எப்போ வச்சேன்? நான் மலர் அங்கே இருக்கும்போது இந்த துளசி மாலையை யார் இங்கே கொண்டு வந்து காரில் வச்சது? ரோஹித் எங்கடா போன நேரம் பார்த்து? அக்கா ஒன்னதான் கேட்குறேன். அது துளசி மாலை என் ஃப்ரெண்டு ரோஹித் இருக்கான். அவன் காலையில் வந்தான். அவன் திருவல்லிக்கேணி பார்த்த சாரதி கோயில் இருக்குல்ல, அங்கே எங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணி வாங்கிட்டு வர சொன்னேன். வாங்கிட்டு வந்து என் கையில் கொடுத்தான். அதான் அவர் காரில் கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டேன். அது இப்போ கொஞ்ச நேரத்தில் எங்களுக்கு கல்யாணம் ஆகிடும்ல, அதனால ஒரு காதலியாக அவருக்கு நான் கொடுக்குற கடைசி பரிசாக இருக்கட்டும்னு. நல்ல ஆளுக்கா நீ. ஆமாம், இதை எப்போ வச்ச? நான் உன் கூடயே தானே இருந்தேன். இதை நான் எப்போவோ வச்சுட்டேன். எப்போவோன்னா எப்போ? அது ஒன்றும் இல்லை, ஜன்னல் வழியாக பார்த்துட்டு இருந்தேன். அவர் அப்போ தான் காரில் இருந்து வந்து இறங்குனாரா. அவர் கார்லேயே இதை வச்சுட்டா எப்படியும் திரும்ப நாங்கள் கல்யாணம் முடிச்சு அந்த காரில் தானே வீட்டுக்கு போவோம். அப்போ பார்த்துட்டு சர்ப்ரைஸ் ஆவாருன்னு அவர் வந்ததுமே கொண்டு போய் வச்சேன். மாமாவும் எம்கேவும் 4:30 மணிக்கே மண்டபத்துக்கு வந்துட்டாங்கல்லக்கா. அப்போ எந்த கோயில் திறந்துருக்கோம்? அப்போ உனக்கு இந்த மாலையை ரோஹித் எப்படி கொண்டு வந்து கொடுத்தான்? அது நேத்தே அர்ச்சனை பண்ணியாச்சு. நேற்று மாலை இது. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நேற்றுன்னா அப்போ நேத்தே மாமா காரில் வச்சிருக்கலாம்ல, இல்லை மாமா கையில் கொடுத்துருக்கலாம்ல. அது ரோஹித் நேற்று வரல, காலையில் தான் வந்தான். 4:30 மணிக்கு நான் உன் கூட தானக்கா இருந்தேன். நம்ம 2 பேரும் தானே சாரி கட்டிகிட்டு இருந்தோம். அப்போ எப்போ போனேன்? அப்போ எப்போ ரோஹித் வந்தான்? இங்கே பாரு, இப்போ எதுக்கு இந்த கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்க? இப்போ அங்கே மேடைக்கு கூப்பிட்டுருவாங்க என்ன. இதை கொண்டு எங்கள் ஓரமாக வச்சுட்டு இது எதுக்கு நீ முதல்ல எடுத்துகிட்டு வந்த? அவர் பார்க்கணுன்னு தானே நான் அவர் காரில் வச்சுட்டு வந்திருக்கேன். நீ எதுக்கு எடுத்துகிட்டு வந்த? அவர் பார்த்த அப்புறம் எப்படி சர்ப்ரைஸ் ஆவார்? போ, மறுபடியும் கொண்டு போய் இதை அவர் காரில் வச்சுட்டு வா. பாருங்க தே, நேரம் கட்ட நேரத்தில் வந்து என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு. இப்போ மேடைக்கு கூப்பிட்டுருவாங்கல்ல தே, சொல்லுங்க இவகிட்ட. நீங்கள் மேடை வரைக்கும் எதுக்கு நடந்து சிரமப்படணும்? நாங்களே உங்களை தேடி வந்துட்டோம். அச்சோ, மாப்பிள்ள தம்பி, நீங்கள் பொண்ணு ரூமுக்கெல்லாம் வரக்கூடாது. மேடையில் போயிருங்க, நான் கூட்டிகிட்டு வருவோம். தம்பி, மாப்பிள்ள தம்பி, உங்களை தான். பொண்ணு வெக்கப்படுறா பாருங்க. இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் ரூமுக்குள்ளே வந்திருக்கீங்க. நீங்கள் போய் மேடையில் இருங்க, நான் பொண்ணை கூட்டிகிட்டு வருவோம் நாங்கள். தேவிகா ராணி, என்னது இது விளையாட்டு? அது சும்மா கடைசியாக கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு gift கொடுக்கலான்னு ஒரு சின்ன விளையாட்டு. நீங்கள் விளையாடுறதுக்கு நான் தான் கிடைச்சேனா உங்களுக்கு?